ஹே காய்ஸ், முத்தையா இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அதிதி நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் விருமன். இந்த படத்தில் வர சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கல அப்படின்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ராஜகிரண் இன்ட்ரோ காமிக்கும் போது ஒரு 4-5 வயசான பாட்டி ராஜகிரனை பார்த்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதுக்காண்டி ராஜகிரனை பார்த்து கும்பிட்றாங்க? இவர் ஊர் மக்களுக்கு அப்படி என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த படத்துல? கார்த்தியோடைய இன்ட்ரோ பாட்டில் விபூதி எடுத்து நெத்தியில் பூசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் பூசும்போது சரியாக பூசியிருக்க மாட்டார், ஆனால் செகண்ட் ஃப்ரேமில் விபூதியை கரெக்டாக பூசியிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல பிரகாஷ்ராஜ் வலிக்கு கீழே விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ இந்த சின்ன பையன் பக்கத்துல தான் கீழே உட்கார்ந்துருப்பாரு பிரகாஷ்ராஜ். அடுத்த சீன்லயே பிரகாஷ்ராஜ் அடுத்த தூண்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்ப மாறி உட்கார்ந்தாரு? கார்த்தியும் சூரியும் குட்டி யானையில போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டிரைவர் சடன் பிரேக் போடும்போது சூரி வண்டிக்கு பின்னாடி தான் விழுகிற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த ஃப்ரேம்லயே வண்டிக்கு முன்னாடி விழுந்திருப்பாரு சூரி. பின்னாடி விழுந்தவர் எப்படி முன்னாடி வந்திருப்பாரு? அதே மாதிரி கார்த்தியும் முன்னாடி தான் இறங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பின்னாடியில இறங்கியிருக்கணும். பிரகாஷ்ராஜ் செகண்ட் ஒய்ஃப் வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அந்த கேரக்டர் 3 மாசம் பிரெக்னன்ட் மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அந்த பாப்பா என்ன ஆச்சுன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. என்னாச்சு? கார்த்தியும் கார்த்தியோட அண்ணனும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணுவாங்க. அப்போதைக்கு கார்த்தி ட்ரெஸ்ஸும் கார்த்தியோட அண்ணனோட லவ் பண்ணுற பொண்ணோட ட்ரெஸ்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. பிரகாஷ்ராஜ் ஃபேமிலி எம்எல்ஏ வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. அங்கேயும் கார்த்தியும் அந்த பொண்ணும் ஒரே காஸ்டியூமில் தான் இருப்பாங்க, சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாரும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன் இவங்க 2 பேரும் மட்டும் சேஞ்ச் பண்ணலை? கிளைமேக்ஸ் சீனில் கார்த்தியை அடி வாங்குறத பிரகாஷ்ராஜ் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சூரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனால் சூரி பிரகாஷ்ராஜுக்கு வீடியோ கால்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் பிரகாஷ்ராஜ் லைவா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி பிரகாஷ்ராஜுக்கு வீடியோ வந்திருக்கும்? கார்த்தி அடி வாங்குற வீடியோவை பிரகாஷ்ராஜ் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதே சீன்ல அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற மொபைல் கலர் ஒரு ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். அடுத்த ஃப்ரேம்லயே அடி வாங்குறத நேரா பார்க்கறதுக்காண்டி வந்துருவாரு பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜோடைய போனை பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு கலர்ல போன் வச்சிருப்பாரு. எத்தனை ஃபோன் தான் வச்சிருக்கிறாரு இந்த படத்துல இவரு? பிரகாஷ்ராஜுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருடா நமக்கு கிட்னி கொடுத்ததுன்னு ஒவ்வொரு ஆளா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ கருணாஸை பார்க்கும்போது கருணாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பிரகாஷ்ராஜை பார்த்தபடியே படுத்திருப்பாரு. அதே இது அடுத்த ஃப்ரேம்ல நேரா படுத்திருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் தான் மயக்கத்துல இருக்கிறாரு, அப்புறம் எப்படி நேரா படுத்திருக்க முடியும்? இந்த படத்தோடைய ஹீரோயின் அதிதி பிரசாதம் கொடுக்கறதுக்காண்டி யாராவது இருக்காங்களான்னு பார்க்க சொல்லியிருப்பாங்க. அப்போது குலவிக்கல்லோடைய விபூதியை பார்த்துக்கோங்க. அடுத்த ஃப்ரேம்லயே ஒரு பூக்காராமா கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு குலவிக்கல்லோடைய விபூதியை பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி பூசியிருப்பாங்க. ஒருவேளை முன்னாடி பூசினது அழிஞ்சிருச்சு போல. இந்த ஒரு சீன்ல ஃப்ரிட்ஜில் பீர் பாட்டிலை வச்சு கூலிங்காக குடிச்ச மாதிரி ஒரு டயலாக் பேசியிருப்பாங்க பிரகாஷ்ராஜ் கிட்ட. ஆனால் இந்த ஒரு ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு சுவிட்சு போட்டிருக்கவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி கூலிங்காக இருந்திருக்கும் பீரு? அதிதியும் கார்த்தியும் பைக்கில் போகிற மாதிரி ஒரு வீடியோ பிரகாஷ்ராஜ் கிட்ட வரும். யார் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. யார் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருப்பாங்க? வரதட்சணை கேட்டு ஒரு பஞ்சாயத்து கூட்டிருக்கிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு கார்த்தியோடைய பின்னாடி எந்த ஒரு கம்பியுமே இருக்காது. ஆனால் சண்டேன்னு வரும்போது பின்னாடி இருந்து கம்பி எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கம்பி எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.